வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 8/1/2026 வியாழக்கிழமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார்திட்டு, ஆண்டியார்பாளையம், நல்லவாடு ஆகிய கிராமங்களுக்கு சென்று மகளிரை சந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். 8/1/2026 வியாழக்கிழமையன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு, பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையோடு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான அனைத்து துறையிலும் பெண்களுக்கான பங்களிப்பு, அதற்கான திட்டங்கள் குறித்து நம்முடைய புதுவை மாநிலத்தின் எதிர்காலம், மாநில மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க நம்முடைய மண்டல செயலாளர் சுரேஷ் மேற்பார்வையில் லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார்திட்டு, ஆண்டியார்பாளையம், நல்லவாடு ஆகிய கிராமங்களுக்கு சென்று மகளிரை சந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். நிறைய திட்டங்கள் இதில் அறிவிச்சிருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறாங்க இல்லை, மகளிர் ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு 50% பார்த்திங்கன்னா மானியம் நிறைய திட்டம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் படிச்சுக்கலாம். சரி. புதுச்சேரி ஆண்கள் ஆடை விற்பனை துறையில் முன்னணி பிராண்டாக விளங்கும் மினிஸ்டர் ஒயிட் நிறுவனத்தின் தென்னிந்தியாவின் 59வது கிளை 9/1/2026 அன்று புதுச்சேரியில் வெற்றிகரமாக திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆண்கள் ஆடை விற்பனை துறையில் முன்னணி பிராண்டாக விளங்கும் மினிஸ்டர் ஒயிட் நிறுவனத்தின் தென்னிந்தியாவின் 59வது கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டது. இந்த புதிய கடை அண்ணா சாலை, புதுச்சேரி போத்தீஸ் எதிரில் அமைந்துள்ளது. கடையின் துவக்க விழாவை மினிஸ்டர் ஒயிட் பிராண்டின் உரிமையாளர் திரு போத்திராஜ் அவர்கள் திறந்து வைத்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சிவா மற்றும் புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கடையில் காட்டன் வேட்டிகள், பட்டு வேஷ்டிகள், சட்டைகள், குர்தா, காட்டன் ஃபேப்ரிக்ஸ், லினன் ஃபேப்ரிக்ஸ், திருமண ஆடை தொகுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு உயர்தர ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் ஒரே இடத்தில் வாடிக்கையாளர்களுக்காக வழங்கப்படுகின்றன. வாடிக்கையாளர்களின் தேவைகள் மற்றும் தேர்வுகளின் தனித்துவம் கொண்டதாக இந்த புதிய கடை அமைக்கப்பட்டுள்ளது. துவக்க நாளில் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த துவக்க விழாவில் நகரின் முக்கிய வணிகர்கள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவில் எம்ஜி ஒயின்ஸின் உரிமையாளர் மணி, முத்து சில்க் ஹவுஸின் உரிமையாளர் நமச்சிவாயம், ராம் சில்க்ஸ் உரிமையாளர் நடராஜ், ராஜேஷ் உரிமையாளர் பாலாஜி, அப்பு உரிமையாளர் வெங்கடேஷ், அரவிந்த் உரிமையாளர் வெங்கடாஜலபதி, ராஜேந்திராஸ் உரிமையாளர் ராஜேந்திரன், விஎஸ் ஓம் சக்தி உரிமையாளர் சரவணன், ஷண்முகா ரெடிமேட்ஸ் உரிமையாளர் குகன், ஷப்னம் உரிமையாளர் ஆஷிக் பாய், ஹை ஃபேஷன் உரிமையாளர் ரவி, விஎஸ் ட்ரேடர்ஸின் உரிமையாளர் முருகவேல் உள்ளிட்டோர் பங்கேற்று கடை நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மினிஸ்டர் ஒயிட் துணை பொது மேலாளர் துளசிராஜன் அவர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஆட்சி மாற்றம் வேண்டும் என பட்டதாரி இளைஞர்கள் போர்க்கொடி உயர்த்தி உள்ளனர். இது தொடர்பாக சுதேசி பஞ்சாலை அருகே செய்தியாளர்களை சந்தித்த வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள் தினேஷ், விக்னேஷ், பாலகிருஷ்ணன் ஆகியோர் கூறும்பொழுது, புதுச்சேரியில் படித்த இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. ஆனால் இவர்கள் அனைவரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு வேலையை தேடி செல்கின்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இருக்கின்ற அரசும் இதற்கு முன்னால் இருந்த அரசும் படித்த இளைஞர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதில்லை. புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில்லை. தொழில்நுட்ப நிறுவனங்கள் கொண்டு வரப்படவில்லை. வேலை வாய்ப்பை தரக்கூடிய பஞ்சாலைகள் அமைக்கப்படவில்லை என்று அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார்கள். எனவே இனிவரும் காலங்களிலாவது படித்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். உதாரணமாக பஞ்சாலைகளை திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவோம் என்று
எல்ஜேகே கட்சியின் தலைவர் கூறுகின்றார். இதுபோன்று உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இன்னும் பலதரப்பட்ட மக்கள் கூலி வேலை செய்து பிழைக்கின்றார்கள். வீடு வாசல் இல்லாமல் தவிக்கின்றார்கள். பல ஆயிரம் ஏக்கர் இடங்கள் இருந்தும் அவர்களுக்கு மனை பட்டா இதுவரை வழங்கப்படவில்லை. அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரப்படவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி அவர்கள் இனிவரும் காலங்களிலாவது இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று உறுதிபட தெரிவித்தனர். பாண்டிச்சேரி மக்கள் குறைய ஐநாவிலே பேசினாங்க. அப்போ பாண்டிச்சேரிக்கு ஒரு மாற்றம் வேணும்னா ஒன்று டிவிக்கே வரணும், அப்படின்னா சார்லஸ் மார்ட்டின் அவரோட கட்சி 2 கட்சியில் மாற்றம் வந்தாலும் பாண்டிச்சேரி அரசு நல்லா இருக்கும். அதுவே நல்லாவே இருக்காது. வேற ஏதாவது தகவலாம் நம்ம லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜான்குமார் நகரில் நடைபெற்ற கோல போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி துவக்கி வைத்து பார்வையிட்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் ஆலோசனையின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜான்குமார் நகர் பகுதியில் மகளிருக்கான கோல போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மகளிர்கள் தங்களது இல்லங்களின் வாசலில் பொங்கல் பண்டிகையை பிரதிபலிக்கும் வகையில் அழகிய வண்ண கோலங்களை வரைந்து உற்சாகமாக பங்கேற்றனர். கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி போட்டியில் பங்கேற்ற மகளிர்களின் கோலங்களை நேரில் சென்று பார்வையிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கோல போட்டியை ஏற்பாடு செய்த மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் கோல போட்டியில் பங்கேற்ற அனைத்து மகளிர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த போட்டிக்கான பரிசளிப்பு விழா மற்றும் மாநில மகளிர் அணி சார்பில் நடைபெறும் முப்பெரும் விழா வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் முதல் பரிசாக ஃப்ரிட்ஜ், 2ஆம் பரிசாக 32 இன்ச் டிவி, 3ஆம் பரிசாக வாஷிங் மெஷின், சிறப்பு பரிசாக பட்டுப்புடவை ஆகியவை வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கலந்து கொண்டு கோல போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்குவதுடன் உழவர்கரை தொகுதியில் 3000த்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். தொழிலதிபரும் சமூக சேவகியுமான பத்மாவதி மணிகண்டன் திருமண நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் நிறுவனரும் தொழில் அதிபரும் சமூக சேவகியுமான பத்மாவதி மணிகண்டன் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் மூலம் ஆட்டோ ஓட்டுநர் லோகநாதன் என்பவருக்கு நிரந்தர வாழ்வாதாரத்திற்கான ஆட்டோ வழங்கப்பட்டது. போதையில் இருந்து இளைஞர்களை மீட்டெடுக்கவும் போதையில்லா புதுச்சேரியை உருவாக்கிடவும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் புதுச்சேரி மாநிலத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் பத்மாவதி மணிகண்டன் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் பலரது வாழ்க்கையில் ஒளியேற்றி உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் பேசுகையில், இந்த திருமண நாளில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பாடுபடும். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் விளையாட்டுகளில் கவனம் செலுத்த வேண்டும். போதையில்லா புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். ஆட்டோ பெற்றுக்கொண்ட லோகநாதன் கூறுகையில், எனக்கு ஆட்டோ வழங்கிய பத்மாவதி மணிகண்டன் அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆட்டோ மூலம் நான் எனது குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும் என்றார். விளையாட்டு உபகரணங்கள் பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் கூறுகையில், கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளைக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விளையாட்டு உபகரணங்கள் மூலம் நாங்கள் விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்தி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவோம் என்றனர். இந்நிகழ்ச்சியில் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக சேவை செய்து ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தினார்கள். பத்மாவதி மணிகண்டன் அவர்களின் திருமண நாள் சமூக சேவை நாளாக கொண்டாடப்பட்டது பலருக்கும் மகிழ்ச்சியை அளித்தது. இந்த உங்கள் அறக்கட்டளையில் ஒரு வாட்டி உதவின்னு போய் நின்று கேட்டேன். நிறைய வாடகை வண்டி ஓட்டுறேன், எனக்கு அந்த வண்டியை வந்து சொந்தமாக வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் அவங்ககிட்ட போய் கேட்டேன். நான் யோசிச்சு சொல்கிறேன் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. நம்பிக்கை இல்லை. ஆனால் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உங்களோட வண்டி எடுத்துகிட்டு வாங்க, அதில் நாங்கள் யார் ஓனரோ சொல்லுங்கள், நாங்கள் அமௌண்ட் கொடுத்து நாங்கள் முடிச்சு கொடுத்துறோம் சொன்னாங்க. அறக்கட்டளை சார்பாக எனக்கு இந்த வண்டியை எனக்கு சொந்தமாகி கொடுத்துருக்குறாங்க. நன்றி. இந்த அறக்கட்டளைக்கு எனக்கு நன்றி. RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி மாணவரணி அமைப்பாளர்கள் நியமனம். மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அறிவிப்பு. புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கட்சி வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநில அளவில் பல அணிகளை உருவாக்குகின்ற வகையில் கடந்த ஞாயிறு அன்று மாநில மகளிர் அணிக்கு அமைப்பாளர் நியமனம் செய்து அறிவித்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மாநில இளைஞர் அணி மற்றும் மாநில மாணவர் அணிக்கு அமைப்பாளர்களை நியமித்து அறிவிக்கின்றோம். மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் அணி அமைப்பாளராக ஒர்லைன்பேட்டை தொகுதியை சேர்ந்த ராஜா அவர்களை நியமனம் செய்து அறிவிக்கின்றோம். ராஜா அவர்கள் சபரி டிஜிட்டல் எனும் பேனர் தயாரிப்பு செய்து கொடுக்கும் வியாபாரம் செய்து வருகின்றார். மேலும் சமூக பணியில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். வியாபார ரீதியாக புதுச்சேரி மாநில மக்களுடனும் இளைஞர்களுடனும் நல்ல தொடர்பு வைத்துள்ளவர். சமூக சேவகர். ஆகவே ராஜா அவர்களை மாநில இளைஞரணி அமைப்பாளராக நியமித்துள்ளோம். மாணவர் அணி அமைப்பாளர் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மாணவர் அணிக்கு மாநில அமைப்பாளராக தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த ஆண்ட்ரூஸ் ஜோசப் அவர்களை மாணவர் அணியின் அமைப்பாளராக நியமித்து அறிவிக்கின்றோம். மாநில மாணவர் அணிக்கு அமைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஆண்ட்ரூஸ் ஜோசப் அவர்கள் BA B.Ed மற்றும் MA படித்தவர். இன்றும் கூடுதலாக ஒரு MA படித்து கொண்டிருப்பவர். மாணவர்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்டவர். கல்வியில் சிறந்த ஆர்வம் கொண்டவர். அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் நன்கு பழகி நல்ல தொடர்பு வைத்துள்ளவர். மாணவர்களின் வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்தை பற்றி மிகுந்த அக்கறை கொண்டவர் என்கின்ற காரணத்தினால் அவரை மாணவர் அணியின் மாநில அமைப்பாளராக நியமித்து உள்ளோம். இந்த அறிவிப்பின் பொழுது சிவகுமரன், கோமதி, சுப்பிரமணியன், வாசுகி, முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர். ஆகவே கழக தொண்டர்கள் அனைவரும் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் அணி மற்றும் மாநில மாணவர் அணி அமைப்பாளர்கள் இருவருக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் செயல்பட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு RL வெங்கட்ராமன் மாநில தலைவர் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொண்டுள்ளார். மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள்
இது வரைக்கும் அதை பத்தி வாயத்தை இருக்கிறது இல்லை. மக்கள் கேள்விப்பட்டிருந்தா இல்லையா? ஒரு குற்றவாளி இருக்கிறான், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது, அவன் அரெஸ்ட் பண்ணி வெளியில விடுது. வெளியில விட்டா கூட இந்த ஊர்ல அவனை நுழையத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து இது போட்டுட்டு அவன் வந்து அந்த ஊர்ல நுழைய தடை போட்டு போலீஸ் துறை செய்யுது. ஆனா இது போலீஸ் துறைக்கு இந்த நிலைமை இப்படி செய்யுதுன்ட்டு சில கட்டுப்பாடு. ஏன்னா மக்களை பாதுகாக்கணுமே, இவங்க ஊருக்குள்ள போது வீணா போட்டு இப்போ இவங்க செட்ட ஊருக்குள்ள இருக்கிறாங்கள மக்களை ஏமாத்திக்கின்னு அசம்பிளி நடத்திக்கின்னு சட்டமன்றத்தை நடத்திக்கின்னு அப்ப எல்லா மக்களும் வீணாக மாட்டாங்களா? இதே இந்த அரசாங்கத்துக்கு தெரியல. கவர்னர் தலையிட்டு உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து அந்த சட்டமன்றத்தை, புதுச்சேரி சட்டமன்றத்தை முடக்கி வைக்கணும். அவங்க எந்த அரசு விழாவில் கலந்து கூடாது, எந்த ஒரு நிவாரணமும் அறிவிக்கக்கூடாது, எந்த ஒரு பொங்கல் பரிசு எதுவுமே இப்போ இவங்க அறிவிக்கக்கூடாது. கவர்னர் அறிவிக்கலாம், இவங்க அறிவிக்கக்கூடாது. அது வரைக்கும் அதை வந்து முடக்கி வைக்கணும்னு எங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். இதை முடக்கி வைப்பதற்கு ஆளுநர் அவர்கள் தவறு பட்சத்தில் நாங்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இதன் சார்பாக நான் வந்து மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது என்னன்னா, இந்த போலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக இவ்வளவு நாள் இருக்கும்போது இது சம்பந்தமான சரியான நடவடிக்கை எடுக்க தவறிய காலத்தினால் புதுச்சேரி கவர்னரை மத்திய அரசாங்கம் திரும்ப பெறணும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அறிவித்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை மணவெளி சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள அரசு ஊழியர் மற்றும் கௌரவ உணவு பங்கீட்டு அட்டை பெற்றுள்ளவர்கள் தவிர்த்து மற்ற உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பாக 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசி பருப்பு மற்றும் 300 மில்லி பான்லே நெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலம் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தானாம்பாளையம், பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், TN பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள், அந்தந்த பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓதியம்பட்டு மகேஸ்வரி நகரில் ரூபாய் 70 லட்சம் செலவில் குடிநீர் அபிவிருத்தி திட்டம் எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு கிராமத்தில் உள்ள மகேஸ்வரி நகர் விரிவாக்கம், விக்னேஸ்வரி நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய ஆழ்துளை கிணறு, குடிநீர் உந்து குழாய் அமைத்தல், வீட்டு குடிநீர் இணைப்பு குழாய் அமைத்தல் மற்றும் சாலைகள் மேம்படுத்தும் பணிக்காக ரூபாய் 70,23,000 செலவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் நகர குடிநீர் பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி மகேஸ்வரி நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் உள்ள மகேஸ்வரி நகர் விரிவாக்கம், விக்னேஸ்வரி நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் 1000 மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் ஞானவேல் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
வைக்க போறாரா? அடுத்து பூச்சி கேட்டு அதான் நினைக்கிறேன். நீங்க வித்தியாசமா இருக்க, எடுக்க வேணாம். ஊசூடு சட்டமன்ற தொகுதி கூடப்பாக்கம் பகுதியில் பொங்கல் பரிசினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதி கூடப்பாக்கம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு கூடப்பாக்கம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் KSK சங்கர் பாபு, காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதியின் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வட்டார தலைவர்கள், ஊசூடு காங்கிரஸ் தலைவி, மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் ஊசூடு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அரவிந்தன் நகர், அங்காளம்மன் நகர் பகுதிகளில் தார் சாலை மறுசீரமைப்பு மற்றும் சண்முகா நகரில் புதிய அங்கன்வாடி அமைப்பதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சண்முகம் நகரில் புதியதாக அங்கன்வாடி கட்டிடம் அமைப்பதற்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அங்கன்வாடி அமைப்பதற்கு பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள அங்காளம்மன் நகர் மற்றும் அரவிந்தன் நகர் பகுதியில் 40.13 லட்சம் செலவில் சாலை அமைப்பதற்காகவும், அதனையடுத்து கோவிந்தராஜ் நகர், வரதராசு நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய பகுதியில் 39.38 லட்சம் செலவில் சாலை மறுசீரமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் தேவி பாரதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் ஊர் பிரமுகர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தை சார்ந்த பலதரப்பட்ட கட்சியில் இருந்து மீனவர்கள் நமது LJK கட்சியில் இணைந்துள்ளனர். கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தை சார்ந்த பலதரப்பட்ட கட்சியில் இருக்கும் மீனவர்கள் நமது LJK கட்சியில் இணைந்துள்ளார்கள். அனைத்து மக்களும் இணைந்து LJKவின் கட்சிக்கு வெற்றியை கொண்டுவர பாடுபடுவோம் என்று உறுதியளித்துள்ளனர்.
இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.